நமஸ்காரம். தக்காளி இப்போ ரேட்டு கொஞ்சம் சீப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் தக்காளி தொக்கு அரைக்க போகிறோம். முதல்ல சில சாமான்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்துட்டா போதும். நன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஆற வச்சு வச்சுட்டுலாம். இப்போ நான் இங்கே ஹாஃப் நாட்டு தக்காளி, ஹாஃப் பெங்களூர் தக்காளி எடுத்துட்டுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துன்ட்டு இந்த தக்காளியை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி இதில் பற்றவே கூடாது, பட்டா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணலாம். சீக்கிரமாக அது நல்லா வேகும், அப்போ தான் தக்காளி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அது மேலே போடலாம். அதோட ஒரு 10 to 12 காஞ்ச மிளகாய், ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணேன்னா இது நல்லா வந்துடுத்து பாருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். அதே மிக்சர் ஜாரில் நம்ம இப்போது வதக்கி வச்சுட்டு தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தோன்னா தக்காளி நல்லா ஆறினதும் அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து இப்போ கடைசியாக தாளிச்சிடலாம். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தக்காளி தொக்கு ரெடி. அந்த மேல் பொடியும் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா, கடுகு, வெந்தயம், ஜீரகம், அந்த மேல் பொடியும் லைட்டாக போட்டு ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா ரெடி ஆகிடும். நான் தாளிக்கும் போது கடுகு போடலை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதால. நீங்கள் தாளிக்கும் போது கடுகு கூட சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.